ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோருக்கும் இனிய வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் முழுக்க வைகாசி அன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னு, எந்த கோவிலுக்கு போனேன், வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்னு இந்த வீடியோவில் நான் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற குட்டி முருகர் சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணி அவருக்கு அழகாக மல்லிப்பூ வச்சு தீபாராதனை காமிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லி அவருக்கு திருப்தியாக நான் பூஜை செஞ்சேன். எங்கள் வீட்டில் நான் அழகாக திருப்தியாக பூஜை செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அழகாக அவருக்கு ட்ரெஸ்ஸு மல்லிப்பூ எல்லாம் வச்சு அழகாக அவருக்கு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி அதுக்கப்புறம் நான் முதல்ல போன இடம் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமத்தால் ரெகுலராக நான் வாரம் திங்கட்கிழமை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் நாங்கள் இருக்கிறது அங்கே பக்கத்தில் இருக்கிற ரேணுகா எல்லம்மா கோவிலுக்கும் அப்புறம் நான் ரெகுலராக போகிற சிவன் கோவிலுக்கும் போயிட்டு முதல்ல வந்தேன். இன்றைக்கி ரேணுகா எல்லம்மா இது வெளியே இருக்கிற அம்மா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்கே நேற்று ஒரு திருவிழா மாதிரி பண்ணாங்க. அப்போ பண்ண அலங்காரம் இது. மூலஸ்தானத்தில் அம்மா அழகாக உக்காந்துட்டு இருப்பாங்க. வாரம் அவங்களும் போய் ஒரு குட்டி விசிட் கொடுத்துட்டு வருவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற அம்மா இது வாரம் திங்கக்கிழமை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமைத்தால் இங்கே செவ்வாய்க்கிழமை விசேஷமாக அலங்காரம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ரொம்ப ரெகுலராக போகிறேன் என்னுடைய சிவன் கோவில். இங்கே நான் திங்கக்கிழமை அப்பாவை பார்க்க போயிட்டு வருவேன். ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவரை பார்த்துட்டு வந்த பிறகு நான் போன இடம் முருகர் கோவில். இந்த முருகர் கோவில் வந்து இவர் வந்து திருப்பதி பாலாஜி. இது மொத்தம் இங்கே 7 முருகர் இருப்பாங்க. அதாவது 7 ஹில்ஸ், கோல்டன் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. சுவாமி மலை, பழனி மலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், அப்புறம் திருப்பதி பாலாஜின்னு 7 முருகர் இருப்பாங்க. 6 படை வீடும் இங்கே இருக்கும் பெங்களூரில். உண்மையாக ரொம்ப அமைதியான கோவில், ரொம்ப அழகான ஒரு கோவில். நான் மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். 7 முருகரும் ஒன்றா பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்படியே வெளியே பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அங்கே கூட பாருங்கள் நாகாத்தம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெருசாக பாருங்கள் நாகாத்தம்மா. விநாயகர் கூட அழகாக கல்லே செதுக்கி இருப்பாங்க இருக்கும். அப்படியே அங்கே கொஞ்சம் வழியில் வந்தால் அங்கே ஒரு மஞ்சுநாத சுவாமி, சிவனுடைய இன்னொரு பேர் மஞ்சுநாத சுவாமின்னு 5 முகம் கொண்டு லிங்க ரூபத்தில் இருப்பார். அதே கோவிலில் அவரையும் தரிசிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் முடிஞ்சால் பெங்களூரில் இருக்கிறவங்களும் போயிட்டு வரலாம். பனசங்கரிகிட்ட இருக்குது. வெளியேருந்து வரும்போது எப்பயாச்சும் ஒன்ஸ் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அமைதியான ஒரு கோயில், அழகான ஒரு கோவில். பாய். இதுதான் என்னுடைய வைகாசி